நவம்பர் 28 ஈவினிங் ஒரு 4 மணி போல் செகண்ட் டே அவுட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இந்தியன் க்ராசரி ஷாப் இருக்குது, அங்கே தான் கிளம்பியாச்சு. இந்த ஈவினிங் போகிறப்பவே நல்லா பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்தது. எந்த குளிரும் இல்லை, அதனால் சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த ஈவினிங்கில் அந்த குருவிங்களோட சத்தம் கேட்க அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. அப்படியே கிளைமேட்டோடு சேர்த்து நம்மளும் அப்படியே இது பண்ண அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே சைடில் ஏதோ ஒரு ஒர்க் நடக்குது போல், அங்கே அப்படியே அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. அப்படியே இந்த குருவிங்களோட சத்தம் கேட்டுட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டே அப்படியே நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். அப்படியே வீடுங்கள்லாம் இங்கே இப்படி தான் இருக்கும். நாங்கள் இருக்க ஏரியாவில் இப்படி தான் இருக்கும். பில்டிங்காகவும் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டாகவும் இருக்குது. எல்லா டைப்பும் இங்கே நம்ம ஊர் மாதிரி அவங்கவுங்க இதுக்கு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நல்லா கிளைமேட் இருக்கவும் பார்க்கில் பிள்ளைங்க ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கும்போது எங்கள் பின்னாடி வெயில் அடித்தாவும் எங்களுக்கு அந்த நிழலை பார்க்க சூப்பராக இருந்தது. ஷேடோ நம்ம பார்க்க, அதை பார்த்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்படியே பின்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க போல், எங்களுக்கு தெரியல. அப்புறம் அவங்களும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்களும் ஹலோன்னு சொல்லி, இங்கே இருக்கவங்களோட கல்ச்சர் தெரியுது தெரியல அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. யாரை பார்த்தாலும் அவங்க ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணி நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த கல்ச்சர் இங்கே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. யாருனாலும் ஈவன் நம்மளெல்லாம் பார்த்தா இந்தியன்ஸுன்னு நல்லாவே கண்டுபிடிக்கலாம். ஆனாலுமே அவங்க இந்தியன்ஸுங்கிறது ஒரு இது பண்ணாமல் நம்ம இப்படி க்ராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அவங்க நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க, ஹலோ சொல்லுவாங்க, ஹாய் சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி தான் பின்னாடி வெயிலுக்கு முன்னாடி ஷேடோ பார்க்க சூப்பராக இருந்தது. அந்த ஷேடோ அப்படியே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இருந்தோம். அப்புறமேட்டுக்கு சரி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் நாங்கள் காலை சேமாக இப்படி நடக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டை நான் சண்டை போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். அதுவும் இருந்தது சூப்பராக இருந்தது எங்களுக்கு. அடுத்து அப்படியே நாங்கள் இந்தியன் க்ராசரி ஷாப் வந்தாச்சு. இங்கே மெயின் அப்படி தான் வச்சுருக்காங்க. லைக் இந்தியன்ஸ் எப்படி நம்ம அலங்காரம் பண்ணி வைக்குமோ அது. அப்புறம் உள்ளே இருக்க க்ராசரி ஷாப்லாம் பார்த்தோம். ஏன்னா பின்வரும் நம்மளுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் எதுவும் தேவைன்னா இந்த கடையில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். தென் அதே மாதிரி நாங்கள் நடந்தே கிளம்பியாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சென்னை டு நெதர்லாந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை ஃபுல் வீடியோவாகவும் நான் போட்டிருக்கோம், நிறைய ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள்.